ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தனா பயங்கரமான ஒரு சம்பவம் நேற்று வந்துட்டு நைட்டு பெட் நடந்துச்சு. எல்லா வீடியோ உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் தட்டி விடுங்க, ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்ட்டு திவ்யா வந்துட்டு பல முறைகளை வந்து பல வழிகளை வந்துட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்த பொண்ணு வந்து கலாச்சாரம். ஏன்னா நம்ம வந்துட்டு வந்த புதுசுலேயும் செம்மையாக வந்து பிக்கப் பண்ணாங்க திவ்யா. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படியே அந்த பிக் பாஸ் வீடியோ வந்து அதிர்ந்துச்சு. ஆனால் போக போக என்ன ஆகிடுச்சுன்னா விஜய் பார்வதியோட கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட இது வந்து டவுன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஹேட்டிங் தான் அதிகமாகிடுச்சு. வாரம் இவங்கள மாதிரி, அதாவது விஜய் பார்வதி மாதிரி திவ்யாவும் வந்து திட்டு வாங்குற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலாம், யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இவங்களும் வாங்குவாங்க. ஆனால் வரும்போது டெக்கோரம் டிசிப்ளின் சொல்லிட்டு உள்ளே வந்துவாங்க. இப்போ என்னென்னா கிடைக்கிற கேப்லலாம் வந்து விஜய் பார்வதி கலாய்க்கிற விஷயங்கள்லாம் அவங்க இல்லாத நேரங்களில் பண்ணுவாங்க. ஆனால் இருக்கும்போது வந்து அப்படியே அவங்க கூட அப்படியே நல்லா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து விஜய் பார்வதிக்கு தெரியும். சரிங்களா? அந்த பொண்ணு அந்த அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிச்சு, இந்த வாரம் வந்துட்டு பெருசாக கண்டுக்கல. எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டுக்கல. அந்த கண்டுக்காத விஷயத்தை நைட்டு வச்சு ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதில் பாவம் அமித் சிக்கிட்டாப்பில். அதாவது நேற்று வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அந்த பெட்ரூம் வெளியே, அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வரும். ஸ்மால் இது வந்துச்சு பார்த்திங்க, அதாவது டீலக்ஸ் இது, அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து போராடுறாங்க. யார்? விஜய் பார்வதியும் அமித்தும். தயவு செஞ்சு வாங்கம்மா, வெளியே போய் பேசிக்கலாம், இங்கே தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அங்கே போய் தூங்கணும். ஏன்னா இவங்க தூங்க வைக்கிறது அவங்களோட கடமை, வார்டனோட கடமை. டீச்சரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, சொல்லிகிட்டே இருக்காரு, கிளம்பவே மாட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நான் வந்து இன்றைக்கி வந்து நீ வியானாவை வந்து தண்ணியில் விழுந்தப்போ நீ வந்தப்போ நான் வந்து உனக்காக தான் வந்து இது அவங்க பேர் சூப்பர் பேர் ஆச்சே, அந்த பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஒரு இது அந்த கேரக்டர் நேம், விஜய் பார்வதி கேரக்டர் நேம். அவங்க கூப்பிட்ட நீ திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் பார்வதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்த்து இருங்க கேட்குது அப்படின்னு சொன்னேன். அது எப்படி? நான் உன் மேலே எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமா, உன் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்குது தெரியுமா, உன்னை பற்றி இன்றைக்கி பெருமையாக சொன்னேன் அப்படின்றாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், எங்கேயுமே பெருமையாக சொல்லவே இல்லையே அந்த பொண்ணு, எங்கேயா இருக்கும் அப்படின்னா. அமித் வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஓ ஃபஸ்ட் டைம் சமைக்கிறாளா, அப்போ ஓகே அப்படின்னு, என்னமோ தெரியாத மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி சபரி கூட சேர்ந்து எவ்வளோ கேவலமாக மட்டமாக கலாச்சி பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்குற நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அந்த நம்ம விரல் சூப்பர குழந்தையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்படியே பண்ணுறாங்க அவங்க. செல்லம் நான் பார்க்கலடா செல்லம், எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ பொறுமையாக போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ண உடனே அமித் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அப்படியே வந்துட்டு டிஸ்கஸ்டிங், அதாவது டிஸ்கஸ்டிங் கூட சொல்ல, நான்சென்ஸாக இருக்குன்னு சார். உடனே அதை வச்சு அவர் வந்து என்னை உள்ளே வந்து நான்சென்ஸ் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் ஒரு வார்டனா என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஓ இதுவும் அவங்க அதாவது ஆக மொத்தம் சுற்றி வந்து கடைசியில் அவங்கள தான் வந்துட்டு பிடிக்கணும்னு ஒரு முடிவு. அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது, புரியுதுமா, நான் பேசுகிறேன்னு சொல்ல அதுவும் கூட சுபிக்ஷா இருக்காங்க பாருங்க. ஐயோம்மா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லோரும் போய் திரும்ப அம்பேத்கரை சண்டை போட்டு அமித் செம்மையாக டென்ஷன் ஆகி பாவம் நேற்று பிறந்த நாள் காலையிலேருந்து அவருக்கு ஒரே தலைவலி. வியானா ஒரு பக்கம் வச்சு செஞ்சாங்க, இந்த பக்கம் வந்து நைட்டு நேரம் தூங்கும்போது இவங்க பாவம் மனுஷன் நொந்துட்டார், செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை கமருதன் தனியாக கூட்டு போய் அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, அதில் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் டவுன் ஆனார். அது வரைக்கும் கத்திட்டு இருந்தார். கமருதன் மட்டும் சொல்லணும்னா அவ்வளோதான், அவ்வளவு கஷ்டமாக எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இன்னும் இந்த இது வந்து அப்படியே அமுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் உள்ளே போய்ட்டார். இங்கேருந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க, அவர் வெளியே வரல. என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போய்ட்டு டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாத்திரத்தை வச்சு. எல்லாருக்கும் தூக்க கெட்டு போச்சு, எல்லோரும் வெளியே வராங்க. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனைனா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க நான் வெளியே வந்தேன், இப்போ இந்த வாரத்தில் ஃபஸ்ட்லேருந்தே இந்த வார்டனாக இருக்கிற விஜய் பார்வதி என்னை கண்டுக்கிறதே கிடையாது. உடனே அரோரா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்படியா, இப்போ எனக்கு புரியுது, உங்கள் 2 பேருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இவங்க கிரியேட் பண்ணி வருது. பர்சனல் ப்ராப்ளம் அதை நான் எதையுமே நான் இங்கே காமிக்கலன்றாங்க. அப்போ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா, திவ்யா ஒத்துக்கிறாங்க. அதே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் சாம காமெடி என்னென்னா, பேசி இன்னொருத்தவங்க வராங்க. அதாவதுங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு படம் ஒன்று வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படிங்க இறந்தார், அதாவதுங்க நேற்று அவர் போனாரா, போகும்போது அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலிச்சுதுங்க, அப்படியே அதை வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் இரிட்டேட் ஆகிட்டு விஜய் பார்வதி சேரமில் நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வச்சுட்டு இந்த சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள். விஜய் பார்வதிக்கிட்டே வருது. இது எப்படி இருக்கும் பாருங்கள். விஜய் பார்வதியை வச்சு டார்கெட் பண்ண திவ்யா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் இங்கே தெரிஞ்சிருச்சு, ட்ரிகர் பண்ணுறாங்கன்ட்டு கடைசியில் விஜய் பார்வதி அங்கே ஜட்ஜ்மெண்ட் நின்றுட்டு இவங்கெல்லாம் மைக்கை வச்சுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் 4:30 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க கலாய்க்கிறாங்க. இது வந்து எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சபரி உடனே கலாய்க்கிறார்.
விஜய் பார்வதி என்ன ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே சேமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி முன்னாடி பண்ணியிருப்பாங்களே அதை விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணி கம்முனுறா நீன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னு. கடைசியில் திவ்யா நினச்ச விஷயங்கள் எல்லாமே இப்படி ஃபன்னாக நினச்சி பார்க்கல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஹார்ட் ஆகிட்டேன் கணிக்கிட்டேன், நான் ஹார்ட் ஆகிட்டேன் நினச்சிக்கோங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு அட்டகாசம் தெரியுங்களா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் பிரின்சிபல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன வெங்காயத்துக்கு இருக்காரு எனக்கு சத்தியமாக புரியல. அவரை பேசாமல் ஸ்டூடெண்ட்டாக போட்டிருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்டாச்சு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, கோல்டன் ஸ்டாச்சுவா, அது ஏதோ சர்ப்ரைஸ் ஸ்டாச்சுன்னு ஒன்று இருந்து பாருங்கள், லக்கி ஸ்டாச்சு, அதில் போட்டிருக்கணும். பேசாமல் ஒன்றுத்துக்கும் லாய்க்கலைங்க. அவர் பேண்ட்டை திருடிருக்காங்க, அதையாவது வாங்கணுமா இல்லையா? அந்த பேண்ட்டை கூட எடுக்காமல் லுங்கியோடு சுற்றிட்டு இருக்கார் பிரின்சிபல். அதுவும் ரெசிடென்ஷியல் ஹைஸ்கூலில் யாராவது முதல் லுங்கியோடு வருவாங்களா? உள்ளே விட மாட்டாங்க, வேலைங்களையும் பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே அவ்வளோ டீசெண்டாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், லுங்கியோடு சுற்றிட்டு இருக்கார். லுங்கியும் தூக்கிட்டாங்க, ஜட்டியோடு சுத்தார் போல. என்னத்தான் சொல்ல, ஏன் கொஞ்சமாவது இது பண்ணுங்கள். ஆரி அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணணும். ஆரியோட பேரையே கெடுத்துருவீங்க போல இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடணுன்னு சொல்லி டேலாக் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோப்பா, அதாவது குத்த வந்தவங்கள அப்படி திருப்பி இந்த பக்கம் குத்துற மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருந்துச்சு. செம மாஸ். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை செய்யணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தூங்கினாங்க விஜய் பார்வதி. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிறைய கற்கள் விஜய் பார்வதி மேலே விழுந்தாலும் அதை தனியால் இன்னும் சமாளிக்கிறாங்க. அது உண்மையிலேயே மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குது. என்னென்னா, எங்கே இவங்களை எப்படி திவாகரை கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு டபால்னு கழட்டி விட்டாங்களோ அந்த மாதிரி கழட்டி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களோ. ஏன்னா இப்போது ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்காங்க. அது நல்ல கண்கூட தெரியுது. இப்போ வார இறுதியில், இப்போது வாரம் ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா வார இறுதியிலையாவது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. வார இறுதியிலையும் ஒரு ப்ரெஷர். விஜய் சேதுபதி ஒரு வாரம் கூட அவங்கள கலக்காத நாளே இல்லை. கமருதீன் கூட ஒரு வாட்டி அப்ரிசியேஷன் வாங்கிட்டார். ஆனால் அப்ரிசியேஷன் வாங்கின டைம்லையும் இவங்களுக்கு அநியாயம் நடந்த டைமில் நான் தட்டி கேட்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அப்பயுமே கலாச்சிருக்கார். அப்போது அவரோட மைண்ட் என்னென்னா விஜய் படத்தை வச்சு செய்யணுன்ற முடிவில் தான் வராங்க. ஸோ அந்த 2 நாளாக அவங்களுக்கு மன உளைச்சல். சரி, அது முடிஞ்சு மற்ற நாளில் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் பார்த்தா வீடு மொத்தமும் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க அவங்களுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகும். கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது. ஏன்னா நல்ல சத்தம் போட்டு சண்டை போகிற ஒரு ஆள் இப்போ இவ்வளோ தூரம் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, ஒன்று நடிக்கணும், நடித்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. இன்னொன்று அவங்க மாறணும்னு ட்ரை பண்ணணும். அந்த மாறணும்னு ட்ரை பண்ணுற ஒரு ஆளை இந்த மாதிரி நீங்கள் அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமை. இவங்களுக்கு ஆப்போசிட், அதாவது இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, நிறைய பேருக்கு பிடிக்காது, அவங்க எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டாக போட்டு இவங்களை தூக்கி சென்டர் ஆஃப் த இதில் வச்சு இவங்களுக்கு யார் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களோ அவரை தூக்கி அசிஸ்டன்ட் வார்டனாக போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அவர் கோஆப்ரேட் பண்ணாமல் போயிடுவார் பியானா பக்கம். இப்போ இவங்க தான் மாட்டிக்கணும், இதில் பஸ்ட் அவுட் ஆவாங்க. நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சாமல் வச்சு அந்த பொண்ணுக்கு பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு, நம்ம வெளியே அமைச்சிடலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களான்னு சத்தியமாக எனக்கு புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.